செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by LDR தூய தேங்காய் எண்ணெய். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபேன்லயோ இல்ல ஏதாவது ஒரு மரத்துலயோ தொங்கணும். Avari bro, hey. I love you. Hey, bro. No. டேய் என்னடா குடிச்சிருக்க? எவ்வளவு தேர் இந்த வீட்டுக்கு குடிச்சு வருவேன்? ஆமா குடிச்சேன். இப்ப என்ன அதுக்கு? என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா ப்ரோ, குடிச்சேன், ஃபுல்லா குடிச்சேன். குடிக்கலைன்னா அதை நினைச்சு 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 பயத்திலேயே செத்துருவணும்னு ஃபுல்லா குடிச்சிட்டேன். டேய் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மாக்கு எல்லாம் தெரியும் ப்ரோ. எனக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு தெரியாது. எனக்கு இப்போ எதுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு உங்க யாருக்குமே தெரியல. ஆனா என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமே ப்ரோ. காலேஜில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ வந்து நின்ன. அந்த பிரியா கல்யாண மேட்டர்ல கூட நீ தான் வந்து நின்ன. ஆனா இந்த ஐஸ்வர்யா கல்யாண விஷயத்துல ஏன் ப்ரோ நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற? ப்ளீஸ் ப்ரோ, உன் கையை காலா நினைச்சு கேட்குறேன் ப்ரோ. அம்மாட்ட சொல்லு ப்ரோ. வேணா ப்ரோ, எனக்கு ஹெல்ப் மீ ப்ரோ. வேணா ப்ரோ, வேணா ப்ரோ. தெளிஞ்சிருக்குமே. எதிரில நிக்கிறது உன் அம்மாதான்னு தெரிஞ்சிருக்குமே. புது மாப்பிள குடிச்சிட்டு ரோட்ல கடந்தா யாருக்கு அவமானம்? இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். நீ ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு சொல்ற. நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன்னையே எனக்கு பிடிக்காம போயிடும் போல இருக்கு. அம்மா சாரிம்மா. சாரியா? மன்னிப்பு கேக்குற அருகதை உனக்கு இருக்கா? சாரிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, செஞ்ச தப்ப உணர்ந்து சொல்றது இல்ல, நான் தப்பு செய்ய போறேன்னு முன்கூட்டியே தெரிவிக்கிறது. உன்னை திருத்தறதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கல்யாணம் தான். உனக்கு ஐஸ்வர்யாவை வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா உனக்கு பொருத்தமானவ அவதான். உன்னை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் ஆதித்யாக்கு முன்னாடியே உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ இத புரிஞ்சுக்கோ இல்ல புரிஞ்சுக்காமையே போ. ஐ டோன்ட் கேர். அருண், இதுக்கு முன்னாடி நீ குடிச்சிட்டு சொல்லாத சாரியாடா இல்ல செய்யாத சத்தியமா? என்ன திருந்திட்டியா? நோ. ஆதித்யா, செல்வம் செழிக்கும் போதுதான் வாசப்படி வழுக்கும்னு சொல்வாங்க. இனி இவன் எங்கேயுமே வழுக்கி விழாம நீதான் பாத்துக்கணும். பா, இப்பதான் ப்ரோ போதையே தெரியுது. நீ எவ்வளவு வேணா அடி ப்ரோ, எனக்கு ஐஸ்வர்யா மட்டும் வேணா ப்ரோ. டேய், அப்படி முடிவு பண்ற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. இந்த வீடு உனக்கு என்னடா கொடுக்கல? நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு தான்டா சுதந்திரம். அதை நீ மீறிட்ட. அம்மா கோடு போட்டிருக்காங்க. இப்போல இருந்து உன் கல்யாணம் வரைக்கும் இந்த ஆதித்யா உன் நிழலா இருப்பான். ப்ரோ, இப்போ என்னதான் ப்ரோ சொல்ல வர?
அட்வான்ஸ் மேரிட் லைஃப். போய் படு. பெரிய வீட்டுக்கு மருமகளாக போற, என்னெல்லாம் மறந்துடாதடி. ஏய், நான் பெரிய இடத்துக்கு மருமகளா போலடி. அவங்க தான் இந்த பெரிய மனுஷிய மருமகளா ஏத்துக்கிறாங்க. ஆதித்யாவோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா நான் பிசினஸ்ல டெவலப் ஆயிட்டு இருக்கேன். அதனால தான் அவங்க என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. ஐஷு, என்னடி இது? புது மேக்கப்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ, என் பொண்ணுக்கு கல்யாண கால வந்துருச்சு. அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகளா போறதுன்னா சும்மாவா? நீ கொடுத்து வச்சிருக்கணும். இல்லம்மா, அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. என்ன மாதிரி அழகு, அறிவு, ஸ்டேட்டஸ் எவ்வளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா. ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோமா. மா, பொறுமைனா எப்படி? இல்லடா, சண்டை கிண்ட போட்றாம அந்த அருண் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுன்னு சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். நீ கவலையே படாத. நீ அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்ல மகாராணியா கொடுத்தனம் பண்ணணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆன்ட்டி, ஐஷு பத்தி தெரியாதா? அவ நல்ல தெளிவான ஆளு. இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா அவ எப்படி மிஸ் பண்ணுவா? கரெக்ட். ஆனா அதுக்காக என் பிரஸ்டீஜ், இமேஜ் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி மா, நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரிம்மா, வாடி போலாம். வரேன் ஆன்ட்டி. பாய். சரக்கு அடிக்க கூடாதுடா. உனக்கு ஐஸ்வர்யாவை வேணா பிடிக்காம இருக்கல, ஆனா உனக்கு பொருத்தமானவ அவதான், அவதான், அவதான். ஹலோ, யாரு? பார்வதியா? ஆமா, சின்னையாவா? உங்களுக்கு என்ன வேணும்? இஞ்சி டீ, மசாலா டீ, பிளாக் டீ, காஃபி, இதுல எது வேணும்னு சொல்லுங்க, சூடா போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபில கொஞ்சம் விஷம் போட்டு எடுத்துட்டு வா பார்வதி. ஐயோ, சின்னையா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹலோ, என்ன இவரு ரொம்ப மனசுடைஞ்சு பேசுறாரு? என்னன்னு தெரியலையே. யா, எஸ் கம் இன். சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? பிடிக்காத பொண்ணு கூட நரகத்துல வாழ்றதை விட நிம்மதியா செத்து போலாம் போல இருக்குது பார்வதி. அம்மா உங்களை புரிஞ்சுக்கல, அதுக்காக அவங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுப்பீங்களா? நீங்க போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? அட்வைஸ் பண்றது ஈஸி பார்வதி. என்னோட இடத்துல இருந்து பாரு, அப்பதான் என்னோட நிலைமை உனக்கு புரியும். உங்களுக்கு ஐஸ்வர்யா மேடம பிடிக்கல, அதுக்கு நீங்களே போயிடுறதுன்னு முடிவெடுக்கலாமா? உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைங்க. என்ன மன்னிச்சு வேலைக்கு சேர்த்துக்கிட்டவங்க அம்மா, பெத்த புள்ள, உங்க மனசை நோகடிச்சு வாழ விட மாட்டாங்க. எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணிட்ட பார்வதி. எப்படி? நேத்து தண்ணிய போட்டு புலம்புனீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் சொன்னா எப்படி கேட்பாங்க? பொறுமையா, அழகா, நிதானமா எடுத்து சொல்லுங்க. நான் சின்ன பொண்ணு, உங்களுக்கு புத்தி சொல்ற தகுதி எனக்கு இல்ல. ஆனா உங்ககிட்ட சத்தியம் வாங்குற தைரியம் எனக்கு இருக்கு.
என்ன பாக்குறீங்க? இனிமே இப்ப பேசின மாதிரி அபசகுணமா பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க சின்னையா. ஓகே பார்வதி, நீ சொல்ற மாதிரியே பொறுமையா அமைதியா நான் அம்மாட்ட போய் ஐஸ்வர்யாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க அக்செப்ட் பண்ணலனா? பண்ணிட்டா? சரி பார்வதி, அப்படி அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உனக்கு 10 சவரன்ல தங்க நகை வாங்கி தரேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, அது போதும் எனக்கு. இந்தாங்க காஃபி. அகிலா, நம்ம அருண் என்கேஜ்மெண்ட் வேற நெருங்கிட்டே இருக்கு. ப்ரோக்ராம் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சா? அந்த பொறுப்பையெல்லாம் தான் நம்ம ஆதித்யா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? ஆதித்யா பார்த்துப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இது பிசினஸ் ப்ராஜெக்ட் இல்ல, எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி விடுறதுக்கு. இது நம்ம வீட்டில் நடக்க போற முதல் நிச்சயதார்த்தம். அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால நாமளும் கொஞ்சம் டபுள் செக் பண்றதுல தப்பு இல்லையா அகிலா? ஆதி, மா? அருணோட என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டியா? யா, பண்ணிட்டேம்மா. என்னென்ன பண்ணிருக்க? நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீவாரி மண்டபத்தை புக் பண்ணிட்டேம்மா. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்து தங்கறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லா சூட் ரூமும் புக் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் நடக்கிற முதல் நிச்சயதார்த்தம்ன்றதுனால மாடியில் தலவாழை இலையோட விருந்துக்கு சொல்லியிருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் பொஃபே சிஸ்டம், கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுல்ல. ஏ அருண், வா, உன் என்கேஜ்மெண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உன் என்கேஜ்மெண்ட் பற்றி உன் மனசில் ஏதாவது கற்பனை வச்சுருந்தா சொல்லு. சொல்லு அருண். இந்த மண்டபம், ஹோட்டல் இதெல்லாம் உனக்கு பழசா தோணலாம். ஏதாவது புதுமையா வித்தியாசமா பண்ணலான்னு உன் மனசுல ஐடியா வச்சிருக்கியா? சொல்லு அருண். உன் மனசுல அப்படி ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லு. டேய் சொல்ற, உன் என்கேஜ்மெண்ட் வேணா கடல்ல ஷிப்ல வச்சுக்கலாமா? ஷிப்பா? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அப்போ உன் என்கேஜ்மெண்ட்டை ஆகாயத்துல ஃப்ளைட்ல வச்சுக்கலாமா? இல்ல வேண்டாம்ப்பா. டேய் அப்புறம் வேற என்னதான் வேணும் சொல்ற. இது உன்னோட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு ஊரே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை பத்தி பேசணும். அந்த மாதிரி கிராண்டா ஏதாவது ஐடியா சொல்லு. எல்லாரும் மாத்தி மாத்தி கேக்குறீங்க. அருண் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றத பார்த்தா அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல இருக்கே. ஏன் அருண்? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன் டல்லாவே இருக்க? என்ன விஷயம் சொல்லு. மா அது வந்து சொல்லு. பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. பட்ஜெட்டா? என்கேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. போடா ஃபுல். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஃபேமிலியில பிறந்துட்டு என்னடா இப்படி யோசிக்கிற? நீ சின்ன பையன்றது சரியா தாண்டா இருக்கு. அருண், இப்ப தெரியுதா உன்கிட்ட நாங்க ஏன் எதையும் கேட்டு முடிவெடுக்கிறது இல்லைன்னு? போய் வேலையை பாரு. வாங்க. சொல்லுங்க குப்தா, எல்லாம் ஓகேவா? என்ன அருணோட பாஸ்போர்ட் காப்பி வேணுமா? ஓகே,
நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. சின்னையா, அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களா? சொல்லி அவங்க உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யா வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அம்மா அப்பா எப்பவும் அப்படிதான். பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிச்சா விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஆனா எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்க மாட்டாங்க பார்வதி. ஐயா நீங்க இல்லையா, நீங்க சின்னையாவோட ரூம்ல எப்படி? இப்பதான் சமையல் வேலைக்கே வந்திருக்க நீயே என் தம்பி கிட்ட குடும்ப விஷயம்லாம் பேசி அவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவன் கூட பிறந்தவனா அவன் ரூமுக்கு வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இல்லையா, அது வந்து ஷட் அப் பார்வதி. உன்னை இந்த வீட்டில் வேலைக்கு சேர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல? அது இல்லையா, சின்னையா தான் காலையில போன்ல என்கிட்ட விஷம் வேணும், நான் சாக போறேன், எனக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு ரொம்ப மனசொடைஞ்சு பேசினாரு. அதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லுவியா? இங்க பார் பார்வதி, இது எங்க குடும்ப கௌரவம், எங்க அம்மாவோட வாக்கு, இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க எவ்வளவு சத்தமா அதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் மற்ற வேலைக்காரங்க மாதிரி நீயும் கண்டுக்காம இருக்கணும். ஏன்னா உனக்கு அவ்வளவு ரைட்ஸ் கிடையாது. நீ உன் லிமிட்ஸ்ல இருந்து உன் வேலையை மட்டும் பார்ப்பேன்னு நம்பி தான் உன்னை இந்த வேலையில வச்சிருக்கேன். அம்மாவோட வேலையிலையும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அதை பிரேக் பண்ணிடாத. நான் அகிலாண்டேஸ்வரியோட வாரிசு. நம்பிக்கை துரோகம் பண்றவங்களா எனக்கு அறவே பிடிக்காது. சாப்பாட்டில் உப்பு காரம் இருக்குதான்னு பார்க்கறது மட்டும்தான் உன் வேலை. இப்படி ஆர்வ கோளாரா குடும்ப விஷயத்த பேசுறது இல்ல. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். அதுவும் சின்னையா சாகணும் அது இதுன்னு சொல்லவும் பயந்து. இங்க பாரு, இந்த மாதிரி எதிர்காலத்துக்கு பயந்து உயிரை விடுற கோழை இன்னும் எங்க பரம்பரையில பிறக்கல, இனிமேலும் பிறக்க மாட்டாங்க. இங்க பார் பார்வதி, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ எங்க நிக்கணுமோ அங்க நில்லு. மீறி எல்லத்தான்னா நானே உன்னை பனிஷ் பண்ண வேண்டியிருக்கும். கேர்ஃபுல். போ. ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ. கொடுங்க. என்னங்க, அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வணக்கம். வாங்க மாப்பிள்ளை வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன். என்ன இது தாக்ஷாயினி? என் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்திருக்கீங்க. உங்க பாதம் படாதான்னு எத்தனையோ பேர் தவம் இருக்காங்க. மரியாதையா பாத பூஜை பண்ணி உங்களை வரவேற்க வேண்டாமா? காலை வைங்க. என்ன காக்கா, நல்லா நடிச்சு கொட்டு. வந்து உட்காருங்க. நீங்களும் வாங்க, வந்து உட்காருங்க. இந்தாங்க. கொடுங்க. ஹாய் ஆண்டி. ஹாய் அருண். ஹாய் வாங்க. ஐஸ்வர்யா. நீ பேரை மாத்த சரின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ நம்ம குடும்பத்துல வாழ ரெடி ஆயிட்ட. குட். எங்க
நாம எல்லாரும் தான் வந்து உட்காந்துருக்கோம். பேரை மாத்திக்க வேண்டிய பொண்ணு இன்னும் ட்ரெஸ்ஸை கூட மாத்திக்காம வந்து நிக்குதே. ஐஸ்வர்யா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ம் ஓகே ஆண்டி. ம். நீங்க பூஜை பண்ணிட்டு இருங்க சாமி. நான் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் இப்போ. ஏய், என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் டி, நல்ல நேரம் முடிய போகுது. மா எனக்கு இது பிடிக்கல. ஐஸ்வர்யா, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. அகிலாண்டேஸ்வரி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி அடம் பிடிக்காதடி. யார் அடம் பிடிக்கிறா? நானா நீயா? திடீர்னு பேரை மாத்திக்கோன்னு நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய சொல்லுவீங்களோ. என்னாச்சு இன்னும் காணோம்? ஒருவேளை ஐஸ்வர்யா வேணாங்கிறாளோ? நைஸா போய் பாப்போம். வனஜா, நீ எங்க போற? அக்கா, வீடு சுத்தி பார்க்க போறேன். ஏய் ஐஷு, எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காக உன் பேரை இல்ல, என் பேரை மாத்த சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன். பிரச்சனை பண்ணாம மரியாதை ரெடி ஆகி வா. முடியாதுமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். முடியாதுமா. இது அகிலாண்ட காதல விழணுமே. இந்த ஐயர் வேற கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி விடாம மந்திரம் சொல்லிட்டே இருக்கான். என்ன பண்றது?